வணக்கம். நீங்க 2 பேரும் மாறி, மாறி ஆட்சிக்கு வந்து மக்கள கொள்ளையடிக்க, என்ன வேணா வெளிய வரவிடாம தடுக்க சதி பண்ணலாம். ஆனா, கூட்டம் கூட்டமா தேர்தல் அன்னைக்கு வெளிய வரப்போற வீட்டுக்கு வீடு விஜய யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு, பரப்புரை கூட்டத்தில் எல்லாவற்றிலும் சொல்லிக் கொண்டிருக்கிற விஜய் அவர்களுக்கு வலு சேர்ப்பது போல தனியார் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா, தேர்தல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா, அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்ற பிரதான கட்சிகளை மக்கள் முன்னிலையில் நிறுத்தி, தேர்தல் பயணம் என்ற பெயரில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு பதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் விஜய் அவர்கள் ஒண்ணு ஸ்டாலின் வேணுமா? இல்ல இந்த விஜய் வேணுமா? அப்படின்னு கேட்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் மெல்ல பிடிபடுற மாரி தோணுதுங்க. முத்தாய்ப்பாக தனியார் தொலைக்காட்சியில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு முழுமையா கேளுங்க. கரூர்ல மட்டும் ஏன் அப்படி ஒரு துயரம் நடக்குதுங்கிறத துவங்கி, ஏன் கூட்டணி இல்ல? ஏன் கூட்டணிக்கு யாரும் வரல? ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லும்போது கூட ஏன் நீங்க தனித்து விடப்பட்டீங்க? அப்படிங்கிற எல்லாவற்றுக்கும் அவருடைய மொத்த வெளிப்பாடும் தாவேகாவுடைய அத்துணை கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான பதிலை தரக்கூடிய தொடக்கமா அமைஞ்சது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது. உங்களைப் போலவே நானும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்து காத்திருக்கேங்க.